ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னாக்க பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனில் இருக்கேன். ஓகே, பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனில் இப்போ என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னா ரீடெவலப்மெண்ட் ஒர்க். ஓகே, ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, அந்த சைடு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1, நான் இப்போ நிற்கிறது பிளாட்ஃபார்ம் 2. ஓகே, ஸோ இந்த ட்ரெயின் இப்போ இந்த டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சென்னை அந்த ரூட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா டுவர்ட்ஸ் பெங்களூர் சிட்டி மைசூர் அந்த ரூட்டு. ஓகே, ஸோ ஒர்க்கெல்லாம் போயிட்டு தான் இருக்குது, கடைகள்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ சில ட்ரெயின்ஸ்லாம் இங்கே சும்மா பார்க்கிங்கில் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே வாங்க, அப்படியே ஒரு வாக் போவோம். செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து நான் இப்போ வாக் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே வாங்க போகலாம். ஒர்க்கர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது எல்லாமே. நோ என்ட்ரி. ஏதோ ஒரு ட்ரெயின் வருது, ஏதோ சத்தம் கேட்குது. இது எந்த சைடில் வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனில் மொத்தம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1A 1B 1C. ஓகேவா, அப்புறமா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம், அப்புறமா ஒரு பிட் லைன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க சென்டரில். அப்புறம் இது செகண்ட் பிளாட்ஃபார்ம். இது பிட் லைன்னு சொல்ல முடியாது, இது பார்க்கிங் லைன்பாங்க. நடுவில் சென்ட்ரலில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான். இப்போ நான் நிற்கிறது செகண்ட் பிளாட்ஃபார்ம், உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது 1 இயர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு தான் ஒர்க்கு மும்முரமாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இந்த ஸ்டேஷன் ரொம்ப ஃபேமஸான ஸ்டேஷன். பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுங்கிறது முக்கியமான ஸ்டேஷன். எப்படி பெங்களூர் மெஜஸ்டிக், அதாவது சிட்டி ஸ்டேஷன் எப்படியோ அதே மாதிரி தான் அதுவும். ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன். ஓகே, ஸோ போர்டு கூட காமிக்கிறேன் பாருங்க, பெங்களூர் கண்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்த வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் 3-4 மாதம் கழிச்சு, எனக்கு தெரியும் 1 இயருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீடியோ இப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, எனக்கு கொஞ்சம் சில வேலைகள்னால என்னால் சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல நம்மளோட சேனலில். ஸோ இனிமேல் நான் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுவேன். ஓகேங்களா, அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு தடையாவது வீடியோ ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்ன ட்ரெயின் இது? யஷ்வந்த்பூர் டு கயானா காசி போகிற ட்ரெயின். இது இங்கே பார்க்கிங்கில் நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா பெங்களூர் சிட்டி மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இது இல்லை, இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்தியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த நிறுத்தின ட்ரெயினை உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். நல்லா இந்த லக்ஸுரி ட்ரெயினாக இருக்கும் போல இருக்குது. ஃபுல்லி ஏசி கோச்சாக தான் இருக்குது. ஒருவேளை இந்த ஐஆர்சிடிசிக்கு இந்த டூரிசம் ட்ரெயின் கூட இருக்கலாம். அது என்னென்னு எனக்கு சரியாக தெரில, பட் பார்த்தா அப்படி தான் தெரியுது. இந்த கடைகள்லாம் ஓப்பனில் தான் இருக்குது செகண்ட் பிளாட்ஃபார்மில். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகள் மட்டும் இருக்குது. ஓகே, இன் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இது நல்லா ரீடெவலப்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக தான் இருக்கும். இதுவே ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் தான். இப்போ பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வரவங்களாம் கண்டோன்மெண்ட்டில் தான் இறங்குவாங்க. ஏறுறது கூட பார்த்திங்கனாக்கா கண்டோன்மெண்ட்டில் தான் ஏறுறாங்க. இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரெயின் கிளம்புது. வந்தே பாரத், மதுரை போகிற வந்தே பாரத்தும் கோயம்புத்தூர் போகிற வந்தே பாரத்தும் கண்டோன்மெண்ட்லேருந்து தான் கிளம்புது. இன் ஃப்யூச்சரில் பல ட்ரெயின்கள் இங்கேருந்து டிபார்ச்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அது என்னென்னு ஃப்யூச்சரை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறத நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவாக இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது அவுட்டிங் எக்ஸிட்டு. அந்த பக்கமும் போனால் இந்த பக்கமும் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஒரு கடை. அந்த சைடு பார்த்தீங்கன்னா 1A பிளாட்ஃபார்ம், 1B, 1A, B, C.
அங்கே தான் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வரும். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அழகாக பிக்சர்ஸ்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். அப்படியே அழகாக வால்பேப்பர் மாதிரி ஒட்டி நல்லா அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்குது எல்லாமே. பார்த்திங்கன்னா பழைய காலத்து கோவில் சிற்பங்கள், ஸோ இதெல்லாம் இதில் பதிச்சிருக்காங்க இந்த கம்பார்ட்மெண்ட்டில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது இந்த டூர் போகிற ட்ரெயின் தான். இந்த காசி போகிறவங்க, ராமேஸ்வரம் போகிறவங்க, அந்த ஐஆர்சிடிசியில் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, நல்லா பழைய காலத்து கோவில்லாம் சிற்பங்கள்லாம் இதில் வந்து வால்பேப்பரில் வந்து ஒட்டியிருக்காங்க பாருங்கள். கோச்சு B5 அது. எஸ், B5. ஓகே, ஸோ இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்கும். இந்த ட்ரெயின் எப்போ கிளம்புது எப்போ வருதுலாம் நமக்கு சொல்ல முடியாது. இது வந்து சீசனில் தான் இது ஓப்பன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மெமு ட்ரெயின் நின்றுட்டுருக்கு, லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயின். ஓகே, அது எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியாது. ஒருவேளை பார்க்கிங்கில் கூட நிறுத்தியிருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இடம் இல்லாததுனால இங்கே சில ட்ரெயின்ஸ்லாம் இங்கே பார்க் பண்ணியிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனே பார்த்திங்களா காலியாக இருக்குது. ஒரு 2-3 பேர் தான் வந்துட்டுருக்காங்க. ஆமாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயின்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் வரும். நைட் ட்ரெயினில் ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபுல்லாக அந்த ட்ரெயின்ஸ்லாம். ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பலமாக தான் போயிட்டுருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அது வந்து மெயின் என்ட்ரன்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. அப்படியே வந்து மெயின் என்ட்ரன்ஸ் பார்க்கிங் வழியாக நீங்கள் வெளியில் போயிடலாம். இது வந்து பேக் சைடு என்ட்ரன்ஸு. ஓகேவா, நான் வந்து உங்களுக்கு பேக் சைடு என்ட்ரன்ஸ்லேருந்து தான் காமிக்கிறேன். அதாவது செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து. அது வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். ஓகே, கண்ட்ரோல்மெண்ட் போர்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு அந்த அப்படியே ஃபுல்லாக கடைசி வரைக்கும் காமிக்கிறேன். வாக் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். B9 கோச்சுக்கிட்ட இருக்கும் இந்த ட்ரெயினில். அழகாக சிற்பங்கள்லாம் வரைஞ்சி ஒரு வால்பேப்பர் மாதிரி ஒட்டியிருக்காங்க பாருங்கள். நான் சொன்னது கரெக்டாக போச்சு. கர்நாடகா பாரத் கௌரவ், அதாவது காஷி தர்ஷன் அந்த ட்ரெயின் தான். இது ஐஆர்சிடிசியில் வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினாக விடுவாங்க. இது டூரிசம் அந்த ட்ரெயினுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வேல இப்போ இந்த மாதிரி ஐஆர்சிடிசி ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து கூட ஒன்று இருக்குது. ராமேஸ்வரத்துலேருந்து காசி போகிற ட்ரெயினும் இருக்குது. அதுவும் இயர்ஸ்லியில் வந்து 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி வெக்கேஷன் டைமில் அது வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து டிக்கெட் ஃபேர்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ட்ரெயின்லேயே சாப்பாடு இது எல்லாமே உங்களுக்கு அக்காமடேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க வித்து இதோட டிக்கெட்டோட. ஓகே, டிக்கெட்லேயே அது இன்க்ளூட் ஆகிடும். பார்த்திங்கனாக்கா இதில் வந்து உங்களுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸும் அவங்களே வந்து டூர்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு போவாங்க. ஓகேங்களா, அழகாக சிற்பங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கோவில் சாமி படங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க அழகாக. ஏதோ ஒரு ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன், இல்லை இன்ஜின் மட்டும் வருதான்னு தெரியல. பார்க்கலாம் அது என்னென்னு. மெமு ட்ரெயின் ஏதோ ஒன்று நின்றுட்டு இருக்கு பாருங்க அந்த 1C பிளாட்ஃபார்மில். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி நடந்து வந்தாச்சு நம்ம. கிருஷ்ணராஜபுரம் லோகோ ஷெட், டீசல் லோகோ. இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த டீசல் லோகோலாம் பார்த்து. இப்போ எல்லாமே எலக்ட்ரிக் லோகோவில் வரதுனால எந்த ட்ரெயினுமே இப்போ டீசலில் நம்ம பார்க்க முடியல. ஸோ டீசல் லோகோலாம் இப்போ இந்த மாதிரி ஷண்டிங் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
இன்ஸ்பெக்ஷன் கார் ஒன்று வந்துட்டு இருக்கு பாருங்க. OHC இன்ஸ்பெக்ஷன் கார், ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் அந்த கார். நான் இப்போ வெளியில் வர போகிறேன். ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.